ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஏஎல் எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு மெடிக்கலுக்கு என்னென்ன பார்ப்பாங்க, என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, ஏ டு ஜெட், அதாவது ஃபஸ்ட்லேருந்து மெடிக்கல் ஸ்டார்ட் பண்ணி ரீமெடிக்கல் வரைக்கும் என்னென்ன பாயிண்ட்லாம் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம், சரிங்களா? ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ மெடிக்கல் வந்து என்ன இஷ்யூ இருந்தாலும் சரி, சர்ஜரின்றது பாயிண்ட் வந்து இப்போ நம்ம போகிறதுக்கு டைம் கிடையாது, சரிங்களா? இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு 40 to 50 டேஸ் தான் இருக்குது ஃபிசிக்கலுக்கு. ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட் எல்லாமே சேம் டேஸில் நடக்கும் போது, ஸோ நமக்கு ஒரு 40 டேஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து சர்ஜரின்னு ஒன்று பண்ணால், அது ஸ்ட்ரெச்சிங் மார்க் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? அந்த ஸ்ட்ரெச்சிங் மார்க்ஸ் பெருசாகவோ இல்லை வெளியே தெரியிற மாதிரி இருந்துச்சோ, கண்டிப்பாக உங்களை வந்து மெடிக்கலில் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. டாக்டர் வந்து இது என்னன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரெச்சிங் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீமெடிக்கல் கொடுத்து அது என்னன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீங்க, சரிங்களா? லாஸ்ட் டைமில் யாரும் சர்ஜரி பண்ணி ஸ்ட்ரெச்சிங் மார்க் இருக்கிற மாதிரி யாரும் சர்ஜரி பண்ணாங்க, இல்லாத மாதிரி இந்த லேசர் சர்ஜரி இல்லைன்னா அட்வான்ஸ் லெவலில் இருக்கலாம், அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் மார்க் இருக்கிற மாதிரி லாஸ்ட் டைமில் யாரும் சர்ஜரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அதாவது ஃபிசிக்கல் மெடிக்கல் ஒன்றா தான் நடக்கும்போது, ஸோ நம்ம ஃபிசிக்கலுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் ஓவராலாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய ஜிஹெச்சில் வந்து ஃபுல் பாடி செக்கப் வந்து ஒன்று எடுங்க, சரிங்களா? ஃபுல் பாடி செக்கப்புக்கு வந்து நீ ₹200லேருந்து ₹250 ஜிஹெச்சில் வந்து கேட்குறாங்க, சரிங்களா? அந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் பாடி செக்கப் பிளட் டெஸ்ட்லேருந்து ஸ்கேனிங் வரைக்கும் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்க டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க, இது எல்லாமே நார்மலாக இருக்கா இல்லை எதுவும் அப்நார்மலாக இருக்கான்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? 10 டேஸ் முன்னாடி இதை பார்த்துட்டிங்கன்னா, அந்த 10 டேஸ்க்குள்ள உங்களால் எதுவும் க்யூர் பண்ண முடிஞ்சா க்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் டெஸ்ட்டே எடுக்காமல் போனீங்கன்னா, மேபி அங்கனக்குள்ளே உங்களுக்கு வந்து அந்த ஹீமோகுளோபின் லெவலோ இல்லைனா யூரின் அப்நார்மலோ ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா, அந்த 10 டேஸில் அதெல்லாம் க்யூர் பண்ணக்கூடியது தான், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா, அங்கே போய் உங்களுக்கு ரீமெடிக்கல் போட்டு அலைச்சல் தான், தேவையில்லாத அலைச்சல். ஸோ நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஓவராலாக ஒரு ஃபுல் பாடி செக்கப் எடுத்துகிட்டு போங்க. செக்கப் எங்கே வேணால் எடுக்கலாம், சரிங்களா? உங்களுக்கு நியரில் இருக்க பெரிய ஜிஹெச்சாக இருந்தாலும் சரி, இல்லைனா பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, அந்த செக்கப் வந்து ஃபுல் பாடி செக்கப் வந்து நீங்கள் எங்கே வேணால் எடுத்துக்கலாம், சரிங்களா? அந்த ரிப்போர்ட் வந்து டாக்டர்கிட்ட நல்லா கேட்டுவாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கா, என்ன கண்டிஷன் சொல்லி கேட்டுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்கின் ப்ராப்ளம், சரிங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டரை பார்த்து ஒரு ஆயில்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணி 40 டேஸ் கிட்ட இருக்குது நமக்கு, அது கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து டீத், அதாவது நம்ம பல்லு தான், சரிங்களா? பல்லை வந்து மெடிக்கலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சூத்த பல்லெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அடைச்சிட்டு போயிருங்க. பல்லை ஓரலாக ஒரு க்ளீனிங் பண்ணிக்கணும், சரிங்களா? ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சூத்த பல் எத்தனை பல் இருந்தாலும் தயவு செஞ்சு அடைச்சிட்டு போயிருங்க. சூத்த பல்லோட போவாங்க. சூத்த பல் இருந்துச்சுன்னா ரீமெடிக்கல் போடுவாங்க, சரிங்களா? சூத்த பல் எல்லாமே அடைச்சிருங்க. பல்லில் கறை இருந்துச்சுன்னா அந்த கறையெல்லாம் நிறைய இருக்கும், இந்த மஞ்சளாக அந்த மாதிரி கறை இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிட்டே போங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து பிஎம்ஐ வெயிட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட். அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லைன்னா தயவு செஞ்சு குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 3 கேஜி 4 டூ 3 கேஜி அந்த லெவலில் வந்து இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஓகே தான். ஆனால் அதுக்கு மேலே 5 கேஜி 10 கேஜி அந்த லெவல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீமெடிக்கல் கொடுக்க சான்சஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ ஓவர் வெயிட் இருக்கவங்க தயவு செஞ்சு உங்கள் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் வெயிட்டோட ஃபிசிக்கலுக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. டைம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரைவேட் பார்ட்டில் வந்து ஹேர் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க மெடிக்கல் வந்து ப்ரைவேட் பார்ட்டும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. ஸோ க்ளீன் சேவில் போங்க எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து இன்சைடு ஹேண்ட் ஷூட்டிங், அதாவது உள்ளங்கை அண்டு கால் அந்த பாதத்தில் வந்து இந்த டென்ஷன் ஆனாலோ இல்லை சும்மா இருந்தாலோ வந்து வேர்த்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வந்து. ஒரு சில கேண்டிடேட்ஸ்லாம் அப்படி இருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வேர்க்கிற, அதாவது உள்ளங்கையிலையும் கால்லையும் கீழே பாதத்துலையும் வேர்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே மெடிக்கலில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ரீமெடிக்கல் கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஸோ ரீமெடிக்கல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இசிஜி, பிளட் டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா டெஸ்ட்டஸ் எடுப்பாங்க. எடுத்து எல்லாமே நார்மலாக இருக்கான்னு பார்ப்பாங்க, சரிங்களா? நார்மலாக இருந்துச்சுன்னா ஃபிட் பண்ணிடுவாங்க, நார்மலாக இல்லைன்னா அன்ஃபிட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அந்த வேர்வெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏதாவது டாக்டர் இருந்தால் சஜஸ்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டு ஸ்கேன், அதாவது நம்ம வந்து ஃபுல் பாடியை வந்து செஸ்ட்டு, லங்ஸ் இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, சரி எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஃபங்க்ஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனிங் மாரி எடுத்து பார்ப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டில் வந்து ஹீமோகுளோபின் வந்து என்ன லெவலில் இருக்குது, அது கரெக்டாக தான் இருக்கான்ற அந்த செக்கிங் எடுப்பாங்க, சரிங்களா? அது லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக இவ்வளோ ரேஞ்ச் இருக்கணும், இது கம்மியாக கூட கூட இருக்கணும், அந்த ஒரு ரேஞ்ச் இருக்கும். கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீமெடிக்கல் கொடுத்துருவாங்க. ரீமெடிக்கல் கொடுத்து ரீமெடிக்கல்லையும் உங்களுக்கு கம்மியாக தான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? லாஸ்ட் டைம் வந்து ஒரு கேண்டிடேட் என் முன்னாடி தான் ரிஜெக்ட் பண்ணாங்க, சரிங்களா? ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்துச்சு, அது 0.5 சம்திங் தான் கம்மியாக இருந்துச்சு, அதுக்கே ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஓவராலாக ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு ஒரு 10 டேஸில் நம்ம வந்து க்யூர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் மெடிக்கல், அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓவராலாக ஃபுல் பாடி செக்கப் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யூரின் டெஸ்ட். யூரின் டெஸ்ட்ல என்ன பார்ப்பாங்கன்னா, யூரின் வந்து உங்க யூரின் வந்து அப்நார்மலா இருக்கா, நார்மலா இருக்கான்ற கண்டிஷன் பார்ப்பாங்க. இதோட பிஹெச் லெவல் அதாவது எல்லாருமே காமனா பிஹெச் லெவல்னு ஒண்ணு இருக்கும். இத நியூட்ரல்னு சொல்லிட்டு. அந்த லெவல்ல கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க சரிங்களா. வேற ஒண்ணும் கிடையாது இதுல. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு டாக்டர பார்த்தோனே உங்கட்ட வந்து என்னென்ன பார்ப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டாக்டர் வந்து உங்கட்ட இஎன்டி தான் பார்ப்பாங்க சரிங்களா. அந்த காது, மூக்கு, தொண்டை இந்த இத தான் பார்ப்பாங்க சரிங்களா. கண்ணு, காது, மூக்கு, தொண்டை இத தான் இஎன்டி தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு இஎன்டிய பார்த்து முடிச்ச பிறகு தான் அடுத்த டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க டாக்டர பார்க்கும்போது உங்களோட கண்ணு, அப்புறம் மூக்கு, வாய் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடிச்ச பிறகு உங்கள வந்து ஐ செக்கப் அதாவது 6/6லேருந்து அந்த சார்ட்ட வந்து சொல்லுவாங்க. அந்த சார்ட் வந்து மானிட்டர்ல இருக்கலாம். இல்லன்னா அது பேப்பர் மாரி அந்த சார்ட்டும் ஒட்டி வச்சிருக்கலாம் செவுத்துல. சரிங்களா. அது ஒவ்வொரு ரெக்யூர்மென்ட் சென்டர பொறுத்த மட்டும் இருக்கும். அத போனட்ட வந்து ஐடிபில வந்து மானிட்டர் அந்த மாரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா ஆவடி சிஆர்பிஎஃப்ல வந்து சார்ட் தான் அந்த செவுத்துல வந்து ஒட்டி வச்சிருந்தாங்க. சரிங்களா. ஸோ ஒவ்வொரு சென்டர பொறுத்து அது வந்து வேரி ஆகும். 6 ஃபீட்ல வந்து அந்த சார்ட் வந்து ஒரு டாக்டர் வந்து கைய வச்சு கேட்பாங்க. இல்லன்னா உங்கள வரிசையா சொல்லுவாங்க. சரிங்களா. ஏதோ ஒரு மாடுலேஷன்ல உங்கள வந்து சொல்லுவாங்க. இது முடிச்ச பிறகு கலர் பிளைண்ட்னஸ்க்கு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க சரிங்களா. ஒரு புக்லெட் மாரி வச்சிருப்பாங்க. அத திருப்புவாங்க. ஒண்ணு ஒண்ணா நீங்க வந்து அத கரெக்ட்டா வந்து சொல்லணும். சொல்றீங்களான்னு பார்ப்பாங்க. 2வது வந்து இந்த பென்சில வந்து புருவத்த அதாவது நெத்திக்கு நேரா வச்சு இந்த பக்கம், அந்த பக்கம் கொண்டு போவாங்க. உங்களோட கண் வந்து மார்கன் இருக்கா? இல்ல நேரா தான் கண்ணு கூட இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செக் பண்ணுவாங்க சரிங்களா. அது செக் பண்ணி முடிச்ச அப்புறம் இந்த ஏபிசிடி சார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதே மாரியே சின்னதா அந்த மினி ஜெராக்ஸ் எடுத்த மாரி ஒரு சார்ட் இருக்கும். அந்த ஒரு ஏ4 ஷீட்ல. அத வரிசையா உங்களால பக்கத்துல வச்சு சொல்ல முடியுதான்னு சொல்லி பார்ப்பாங்க சரிங்களா. இவ்வளோதான் ஐ செக்கப் வந்து இந்த ஒரு 3 டெஸ்ட் தான் இருக்கு சரிங்களா. கலர் பிளைண்ட்னஸ், சார்ட்டு, அப்புறம் சின்னதா ஒரு சார்ட்டு, அப்புறம் அந்த பென்சில வச்சு ரைட், லெஃப்ட் வந்து மாத்தி மாத்தி பார்ப்பாங்க. உங்களோட கண்ணு வந்து கரெக்ட்டா மூவ் ஆகுதா? இல்ல தப்பா மூவ் ஆகுதான்றத பார்ப்பாங்க சரிங்களா. ஐ செக்கப் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இயர் ட்ரம்ஸ்ல ஓட்டை இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க சரிங்களா. காத வந்து ஓப்பன் பண்ணி அதில வந்து லைட் அடிச்சு பார்ப்பாங்க. லைட் இல்ல ஒரு லென்ஸ் மாரி வச்சு பார்ப்பாங்க. அதில இயர் ட்ரம்ஸ் வந்து உங்களுக்கு ஓட்டை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க சரிங்களா. ரீமெடிக்கல் குடுத்து அது வந்து சின்னதா இருக்கா, பெரியதா இருக்கா லெவல பொறுத்து ரிஜெக்ட்ஸா இல்லன்னா செலக்ட்டான்னு சொல்லிட்டு, அது லெவல பொறுத்து தான் சரிங்களா. அதனால தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த ஓரல் மெடிக்கல் செக்கப் பண்ணீங்கன்னா, இந்த இஎன்டில இந்த காதுல வந்து உங்களுக்கு வந்து ஓட்டை இருக்கா, இல்ல காது கிளீனா தான் இருக்கான்னுட்டு அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா, ஓரல் மெடிக்கல் செக்கப்ல. அதே இது நீங்க மெடிக்கல் போறதுக்கு முன்னாடி காதையும் நல்லா அதாவது இயர் டாக்டர்ட்ட போய் காத வந்து கிளீன் பண்ணிட்டு போங்க சரிங்களா. காது, பல்லு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போங்க. ஏன் சொல்றேன்னா, காதுல வந்து அழுக்கு ஓவரா அடைச்சிருந்தாலும் உங்களுக்கு ரீமெடிக்கல் கண்டிப்பா குடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ காதுல அழுக்கு இருந்தாலும் அத ரிமூவ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட் பெண்ட் சரிங்களா. கைய 2 கையும் நேரா வந்து நீட்ட சொல்லுவாங்க. அந்த கை நீட்டும்போது உங்களோட கை வந்து நேரா இருக்கா? இல்ல எதுவும் வளைஞ்சிருக்கா? நீங்க எதுவும் சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா? எதுவும் பிளேட் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. கரெக்ட்டா உங்க போன் எல்லாம் பார்ப்பாங்க சரிங்களா. அப்படி நீங்க எதுவும் சர்ஜரி பண்ணியிருந்தா சர்ஜரி மார்க்கிங்கோ இல்லன்னா ஏதாவது பிளேடு கிழிச்ச மாரி மார்க்கிங்கோ இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரீமெடிக்கல் குடுத்து செக் பண்ணுவாங்க. அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ள நீங்க எதுவும் பிளேட் வச்சிருக்கீங்களா? அங்க சர்ஜரி நடந்திருக்கா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல்ல ரிசல்ட்டே வரும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பெண்டு. அதாவது உங்களோட 5 விரலும் நேரா இருக்கா? இல்லன்னா வளைஞ்சிருக்கா? இல்லன்னா ஒரு சில விரல் வந்து ஒரு சிலது வந்து சரியா வளர்ந்துருக்காது. இந்த நகமே பாதி வளர்ந்துருக்கும். பாதி விரல் தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கு சரிங்களா. அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, உங்களோட லெவல் பார்ப்பாங்க. அதாவது நார்மல் ஃபிங்கருக்கும் உங்க ஃபிங்கருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு தான் ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க சரிங்களா. ரீமெடிக்கல்ல தான் உங்களுக்கு ஃபிட்டா, ரிஜெக்ட்டான்னு சொல்லி தெரியும் சரிங்களா. உங்களோட விரல் எல்லாமே நேரா இருக்கணும். எந்த விரலுமே வளைஞ்சிருக்கக்கூடாது. மெயினா ஆள்காட்டி விரல் வந்து வளைஞ்சிருக்கக்கூடாது. சரிங்களா. அதுதான் உங்களுக்கு வந்து ட்ரிகரிங் பாயிண்ட் சரிங்களா. ஸோ உங்களால ஃபயர் பண்ண முடியாது. ஸோ உங்களால அந்த ஆள்காட்டி விரல் மட்டும் வளைஞ்சிருக்கக்கூடாது. மிச்ச விரல் வளைஞ்சிருந்தாலும் ஏதோ கன்சிடர் பண்ணா சான்சஸ் கொஞ்சமாவது இருக்கும். ஆனா ஆள்காட்டி விரலுக்கு வளைஞ்சிருந்தா கண்டிப்பா உங்கள செலக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் டிசீஸ். ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு ஸ்கின் டாக்டர பார்த்து க்ரீம் எதுவும் அப்ளை பண்ணி தயவு செஞ்சு அத க்யூர் பண்ணிருங்க. ஸ்கின் டிசீஸ் இருந்தா கண்டிப்பா ரீமெடிக்கல் போட்டு ரிஜெக்ட் பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கும் சரிங்களா. ஏன்னா, நீங்க வந்து உங்களால ட்ரெய்னிங் வந்து இந்த ஸ்கின் டிசீஸோட போ முடியாது. போனீங்கன்னா, மத்த கேண்டிடேட்ஸ்க்கும் அது வந்து பரவி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு உங்கள ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அத வந்து க்யூர் பண்றதுக்கான வழிய பாருங்க தயவு செஞ்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி மார்க்கிங். சர்ஜரி மார்க்கிங் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது நெறைய பேருக்கு இப்போ காமனா இருக்கிறது வந்து அப்பெண்டிஸ் சர்ஜரி. அந்த இடுப்புல வந்து பண்ணியிருப்பீங்க சரிங்களா? ஸோ, அந்த அப்பெண்டிஸ் சர்ஜரி இல்ல வேற என்ன சர்ஜரியா இருந்தாலும், நீங்க சர்ஜரி பண்ணி மினிமம் 6 மந்த்ஸ் இல்லன்னா 1 இயர் ஆயிருக்கணும். 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது சரிங்களா? உங்களுக்கு ஆனாலும் ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க. ரீமெடிக்கல் குடுத்து அத ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி உங்கள வந்து ஃபிட் பண்ணிருவாங்க சரிங்களா? ஆனா 1 இயரோ இல்ல 6 மந்த் கம்மியா இருந்தா கண்டிப்பா நீங்க ரிஜெக்ட் தான் சரிங்களா? ஸோ, நீங்க இப்ப ரீசென்ட் டயத்துல மெடிக்கல் அந்த ஆப்ரேட் எதுவும் பண்ணியிருந்தீங்கன்னா, அது சர்ஜரி மார்க்கிங் இல்லாம பண்ணியிருந்தா பிரச்சனை இல்ல. சர்ஜரி மார்க்கிங் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க. ரீமெடிக்கல் குடுத்து அது வந்து என்ன லெவல்ல இருக்கு, உள்ள புண் எதுவும் இருக்கா, காயம் எதுவும் இருக்கா, இல்லன்னா கட்டி மாரி எதுவும் இருக்கான்னு சொல்லிட்டு நெறைய ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க.
ஸ்கேன் எடுத்து பார்த்தப்பறம் எல்லாம் ஓகே. இப்போ நோ ப்ராப்ளம்னா உங்கள ஃபிட் பண்ண சான்சஸ் இருக்கும். இல்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப தான் ரீசென்ட் டயத்துல தான் நீங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, உங்கள ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாக் நீ, பவுன் நீ சரிங்களா? நாக் நீன்றது தான் அந்த முட்டி 2 ஒட்டும். பவுன் நீனா முட்டி 2 ரொம்ப விலகி இருக்கும். அவ்வளோதான் சரிங்களா? ஸோ நாக் நீ, பவுன் நீ இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ரீமெடிக்கல் போட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில வந்து கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸே கிடையாது சரிங்களா? ஸோ நாக் நீ, பவுன் நீ இருந்தா ஏன் சொல்றேன்னா, நாக் நீ, பவுன் நீ இருந்தா உங்களால லாங் டிஸ்டன்ஸோ இல்ல உங்களால ஓடுறதே கஷ்டம் சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். நாக் நீ, பவுன் நீ இருந்தா அத க்யூர் பண்றதுக்கு என்ன வழியோ அத பாருங்க. நெறைய யூடியூப்ஸ்ல நெறைய டிப்ஸ் இருக்கு. இல்ல டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அந்த பெல்ட் மாரி நெறைய மாட்டுவாங்க சரிங்களா? ஸோ அந்த மாரி க்யூர் பண்றதுக்கான வழிய பாருங்க. நீங்க நாக் நீ, பவுன் நீயோட மெடிக்கல் அட்டெண்ட் பண்ணா ரிஜெக்ஷனுக்கு தான் 80% சான்சஸ் இருக்கு சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின்னா அந்த காஃப் மசிலுக்கு மேல வந்து நரம்பு சுருண்ட மாரி இருக்கும். நம்ம முட்டி பின்னாடி சைடு. அந்த நரம்பு சுருட்டல் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரீமெடிக்கல் போட்டு ரிஜெக்ஷன் தான் பண்ணுவாங்க. கண்டிப்பா 100% வந்து ரிஜெக்ஷன் தான் சரிங்களா? இந்த நாக்னி, அப்புறம் இந்த வெரிகோஸ் வெயின் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. இது வந்து வேற ஒண்ணுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இந்த வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா, அந்த டாக்டர்ஸ்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நெறைய டாக்டர்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷன் மூலியமா அத வந்து கிளியர் பண்றாங்க. ஸோ அந்த மாரி நல்ல ஹாஸ்பிட்டலா பார்த்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா? இல்ல வேற எதுவும் வந்து சர்ஜரி மாரி, அ லேசர் ட்ரீட்மெண்ட் மாரி எதுவும் பண்ணலாமா பாருங்க. ஸோ இந்த வெரிகோஸ் வெயினோட யாரும் இந்த ரீமெடிக்கலுக்கோ, மெடிக்கலுக்கோ தயவு செஞ்சு போகாதீங்க. போனா கண்டிப்பா நீங்க வந்து அன்ஃபிட் தான். சரிங்களா? வெரிகோஸ் வெயின் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வெரிகோஸ் வெயின் இருந்தா உங்களால அதிக நேரம் ஒரு இடத்துல நிக்க முடியாது. நின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் ரொம்ப வலிக்கும். அந்த மாரி பெயின் நெறையா வரும். உங்களால ஒரு இடத்துல நின்னு டியூட்டி பார்க்க முடியாது. அதனால தான் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஃபுட். ஃப்ளாட் ஃபுட் வந்து அதாவது பாதத்தில வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இந்த பெண்டு மாரி வரும். சரிங்களா? அந்த பெண்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. அந்த பெண்டு இல்லன்னா, பெண்ட் இல்லாம ஃப்ளாட்டா கால் இருந்துச்சுன்னா, அது ஃப்ளாட் ஃபுட்ன்னு அர்த்தம். அந்த ஃப்ளாட் ஃபுட் இருந்துச்சுன்னா, உங்களால அதிக தூரம் ஓட முடியாது. சரிங்களா? ஸோ உங்களால வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஃப்ளாட் ஃபுட்டுக்கு நெறைய டெஸ்டஸ் எடுப்பாங்க. சரிங்களா? உங்க மேல டவுட் ஆயிருச்சுன்னா, அந்த தண்ணீல வந்து கால வச்சுட்டு நடந்து போ சொல்லுவாங்க. அந்த அச்சு வந்து அந்த பெண்ட் அச்சு வந்து அதில விழுகணும். விழுகலைன்னா நீங்க கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ரீமெடிக்கல் போடுவாங்க. ரீமெடிக்கல்ல போட்டு அங்க டாக்டர் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பைல்ஸ் சரிங்களா? பைல்ஸ் வந்து கண்டிப்பா அவங்கள வந்து குனிஞ்சு நிண்டு ஓப்பன் பண்ணி காட்ட சொல்லுவாங்க. ஓப்பன் பண்ணி காட்டும்போது, சத வெளிய வந்திருந்தாலோ, இல்ல பிளட் எதுவும் வந்திருந்தாலோ, இல்லன்னா அவங்களுக்குள்ள எதுவும் டேக் மாரி இருந்தாலோ, உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க. ரீமெடிக்கல் குடுத்து செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பைல்ஸ் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ரிஜெக்ஷன் பண்ணிருவாங்க. சரிங்களா? ஸோ பைல்ஸ் இருக்கும். தயவு செஞ்சு வேற எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல லேசர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒண்ணு பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இந்த லெவல்ல, இந்த டைம்ல நீங்க பண்ணலாமான்னு கேட்டா, ஸ்ட்ரெச்சிங் மார்க் எதுவுமே இல்லாம, ஒரு 5 டேஸ்ல அது க்யூர் ஆயிரும்னு அந்த க்யூர் ஆயிரும்ன்ற பட்சத்தில நீங்க வந்து பண்ணலாம். சரிங்களா? இல்ல லாங் டேர்ம் எடுத்துக்கிறோம். க்யூர் ஆகுறதுக்கு ஒரு 20 டேஸ், 30 டேஸ் எடுத்துக்கிறோம். ஸ்டிச்சிங் மார்க்லாம் தெரியும்னு நெனச்சீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்க சர்ஜரி பண்ணாதீங்க. வேற ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் வேற இருந்தா பாருங்க. சரிங்களா? பைல்ஸுக்கு வேற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நெறையா இருக்கு. ஃபுட் மூலியம் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லன்னா வேற ஆயுர்வேதிக்ல, சித்தால நெறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அப்படி பார்த்து நீங்க சரி பண்ணணும்னாலும் சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா பைல்ஸ் கம்ப்ளைண்டோட நீங்க வந்து மெடிக்கல் அட்டெண்ட் பண்ணாதீங்க. அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்கள ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? பைல்ஸ் இருந்தா உங்களால ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாது, உட்கார்ந்திருக்க முடியாது. உங்களோட பாடியே வந்து உருக்குலைஞ்சிரும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்றேன். பைல்ஸ் இருந்துச்சுன்னா, சர்ஜரி பண்றவங்க நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஸ்டிச்சிங் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது. அது நீங்க பைல் சர்ஜரி பண்ணீங்கன்னா, இந்த நைஃப் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க. வேற ஏதாவது லேசர் ட்ரீட்மெண்ட்டோ, இல்ல வேற ஏதாவது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எதுவும் இருந்துச்சுன்னா பண்ணுங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அது வந்து ஸ்ட்ரெச்சிங் மார்க் மட்டும் இல்லாத வரையும் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெச்சிங் மார்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சுருவாங்க. ரீமெடிக்கல்ல கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மென்ஸ் வந்து பிரைவேட் பார்ட்ல வந்து மென்னோட பிரைவேட் பார்ட்ல வந்து என்னென்னு செக் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த முன் தோல் வந்து விரியுதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. சரிங்களா? அது நல்லா விரியுதான்னு சொல்லி பார்ப்பாங்க. 2வது வந்து இந்த கீழ இருக்க பால்ஸ் வந்து 2 பால் இருக்கா? ஒண்ணு சிறுசு, ஒண்ணு பெருசா இருக்கும். இல்ல ஒண்ணு இறங்கி ஏத்த மாரி இருக்கும். சரிங்களா? அது கரெக்ட்டா இருக்கான்னு பார்ப்பாங்க. அடுத்து வந்து ஸ்கின் டிசீஸ் எதுவும் இருக்கான்னு பார்ப்பாங்க. சரிங்களா? அந்த 3 தான் வந்து பிரைவேட் பார்ட்ல வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? ஓகே. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த மெடிக்கல்ல எனக்கு ஒரு 2, 3 இயர்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வேற உங்களுக்கு மெடிக்கல்ல என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நம்ம குரூப் லிங்க் கூட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன். அதில ஜாயின் பண்ணிட்டு பிரைவேட்டா கூட மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு மெடிக்கல்ல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தர முடியுமோ நான் தரேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே கரெக்ட்டா இருந்துக்கோங்க. மெடிக்கல் வரைக்கும் உடம்ப கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. வெளிய எதுவும் பைக்ல சுத்தாதீங்க. கீழ லாஸ்ட் டயத்துல கீழ மேல எதுவும் வண்டியிலேருந்து விழுந்து ஸ்டிச்சிங் மார்க்குல தகரம் கிழிக்கிறது, பிளேடு கிழிக்கிறது அந்த மாரி வந்து எதுவுமே பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா அந்த மார்க்கிங் அதாவது உங்களுக்கு பிளேடோ, இல்ல வேற ஏதோ கிழிச்ச மாரி மார்க்கிங் இருந்தாலும் கண்டிப்பா அத வந்து சர்ஜரி பாயிண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு ரீமெடிக்கல் குடுத்துருவாங்க. சரிங்களா? அத வந்து ரீமெடிக்கல் போயி ஆனா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கிழிச்சிருந்தாலும் உங்கள வந்து டீப்பா கிழிச்சிருக்கா தான் பார்ப்பாங்க. நீங்க வந்து சர்ஜரி பண்ணல. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்களா?
அதனால சொல்றேன், அந்த மாரி போய் ரீமெடிக்கல் போய் அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம். உடம்ப கொஞ்சம் ஒரு 40 நாள் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு 50 நாள், 60 நாள்ல நமக்கு எல்லாமே அடுத்து ஒரு 40 நாள்ல எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கடுத்து நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ ஒரு 40 நாளைக்கு வந்து உடம்ப கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. நீங்க மெடிக்கல் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஓரலா ஒரு ஃபுல் பாடி மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு போங்க சரிங்களா? உங்களுக்கு எல்லாமே ஓகேவா? அந்த பிளட்ல ஹீமோகுளோபின் லெவல், யூரின் டெஸ்ட்டு, மிச்சபடி இந்த இயர் ட்ரம்ஸு, ஐ ப்ராப்ளம், இந்த நோஸ்ல அந்த சதை இருக்கா? இல்லன்னா தொண்டையில சதை இதெல்லாம் நெறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா? ஸ்கின் டிசீஸ் இந்த மாரி எல்லாமே இருக்கா? எதுவுமே எல்லாமே க்யூரா ஓகேவா? லங்ஸ் எல்லாம் ஓகேவா? கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு, நீங்க ஓரலா மெடிக்கல் செக்கப் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே தெரிஞ்சிரும் சரிங்களா? அதனால தான் சொல்றேன், ஓரலா உங்களுக்கு பக்கத்துல இருக்க பெரிய ஜிஹெச்சோ இல்லன்னா பக்கத்துல இருக்க பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ சொல்லிட்டு அங்க போய் மாஸ்டர் செக்கப் இல்லன்னா ஃபுல் பாடி செக்கப்ன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா? அதுக்கு ஒரு பேமெண்ட் இருக்கும். அந்த பேமெண்ட்ட கட்டிட்டு நீங்க வந்து அந்த ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நாள் வர சொல்லுவாங்க. அந்த ஃபுல் பாடி செக்கப் வந்து எடுத்துருவாங்க சரிங்களா? எடுத்து டாக்டர்ட்ட நீங்க ஃபுல்லா கன்சல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா எல்லாமே இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சரிங்களா? இதுல வந்து நான் ஒரு ஆள வச்சு தான் அதாவது ஒரு பெர்சன வச்சு தான் அந்த மெடிக்கல் செக்கப் வந்து வீடியோ போடலான்னு இருந்தேன். ஆனா வந்து கரெக்ட்டா வந்து அது அமையல. எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து அந்த வீடியோல நம்ம காட்ட முடியாது. ஸோ இந்த மாரி பிக் வச்சு போட்டுருக்கேன். பிக்சர் வச்சு போட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு மென்ன வச்சு அதான் சாரி ஒரு பெர்சன வச்சு உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போடணும்னாலும் சொல்லுங்க. ரெடி பண்ணி போட்டுறலாம். சரிங்களா? ஓகே. வேற உங்களுக்கு இந்த மெடிக்கல் டெர்ம்ஸ்ல வேற என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து கண்டிப்பா கிடைக்கும்.